ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் தொப்புளில் குங்குமப்பூவை தடவணும். அப்படி தடவுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குங்குமப்பூ ஒரு முக்கியமானது. வேத ஜோதிடத்தில், ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது. குங்குமப்பூ மனிதனுக்கு என்னென்ன நன்மைகளை தருது அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். குங்குமப்பூங்கிறது ஒரு உணவுப் பொருள், சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். சரியா நேர்களே? அதுபோக தொப்புளில் தடவுறதுனால உங்களுக்கு என்னென்ன யோகம் கிடைக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு நம்பிக்கையான வழிபாடு, வீட்டில் செய்கிற ஒரு வழிபாட்டு காரியம். நம்ம நிறைய செய்கிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், இன்னும் சில காரியங்கள்லாம் உடலுக்கு செய்கிறோம் நம்ம. சரியா? அந்த காலத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு 2 தடவை தலை முழுவாங்க. இப்படி நிறைய உடலை பேணி காக்கிறதுல நிறைய இருக்குது. அதில் சில அதிர்ஷ்டமும் இருக்குது. சரியா? தொப்புள் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதிர்ஷ்டம், ஆரோக்கியத்தை குறிக்கிறது தொப்புள் தான். ஸோ தொப்புள் மூலியமாக சில காரியங்கள் செய்கிறது நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. மனச்சோர்வை நிற்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். தொப்புளை பற்றி சொல்லிடுறேன் நான். தொப்புள் மனித ஓட்டையில் முக்கியமான ஒரு ஓட்டை. நம்ம மனித உடம்பில் மொத்தம் 9 ஓட்டை இருக்குது. சரியா? மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயது இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 9 ஓட்டை இருக்குது. இது ஓட்டை வீடு, 9 வாசல். நம்ம உடம்பு ஒரு ஓட்டை வீடு தான். கண்ணில் 2 ஓட்டை, மூக்கு நாசி துவாரம் 2 ஓட்டை, வாய் 1 ஓட்டை, தொப்புள் 1 ஓட்டை, அடுத்து ஆசன வாயு, பிறப்பு உறுப்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எண்ணி பார்த்தோம்னா 9 ஓட்டை வரும். அதை தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறான், காயமே இது பொய்யடா, இது காற்றெடுத்த பையடா. நம்ம உடம்புங்கிறது ஒரு காற்று. இந்த 9 துவாரம் வழியாக காற்று உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு. மூக்கு வழியாக தான் போகுதுன்னு இல்லை, மற்ற உறுப்பு வழியாக போகுது. சிலர் வாயில் மூச்சு விடுவாங்க. சரியா? சில நேரம் அவசரத்துக்கு இழப்பு வந்துச்சுன்னா வாயிலேயே மூச்சு விடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காற்றினுடைய ஓட்டம் உடம்புல 9 துவாரம் வழியாக இருக்குது. ரைட் நேயர்களே? அப்பேற்பட்ட ஒரு ஓட்டையில் தொப்புள் ரொம்ப முக்கியம். தொப்புள் துவாரம். சரியா? தொப்புளுங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. அதை யாரும் தவறாக பயன்படுத்திக்காதீங்க. தொப்புள் தாயின் உறவை குறிக்கிறது தொப்புள் தான். ஒரு குழந்தை கருப்பையிலேருந்து வெளியே வந்துருச்சு, தாயின் கருப்பையில் விட்டு வெளியே வந்தாலுமே, அம்மா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், என்னை ஏம்மா வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு அந்த தொப்புள் குடி அப்படியே இருக்குமா. தாயின் தொப்புள் கொடியும் குழந்தையோட தொப்புளும் அப்படியே கனெக்ஷனில் இருக்கும். அந்த தொப்புள் விடாது. அதை கட் பண்ணுவாங்க. சரியா? கட் பண்ணி அந்த பிள்ளைக்கு தொப்புளில் மருத்துவர் சரி பண்ணுவாங்க. ஸோ தொப்புள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. தொப்புள் கொடி, அதை தான் சொல்லுவாங்க தொப்புள் கொடி உறவு அப்படிம்பாங்க. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அமைப்பு. தொப்புள் கொடி உணர்வுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை அறியாட்டாலும் அந்த உணர்வு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையை ஆடும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம சொந்த பந்தம், உடன்பிறப்பு, நம்ம ரத்தத்தின் ரத்தம், யாருக்கோ சில பிரச்சனைனா நம்ம வேறு இடத்துல இருப்போம், ஆனால் நினச்ச உடனே நமக்கு சில நேரம் மெய்சில் இருக்கும், கண்கள் கண்ணீர் வரும். அதைத்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும். அதில் முக்கியமாக அந்த தொப்புள் கொடி உறவு ரொம்ப முக்கியம். ஸோ அப்பேற்பட்ட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பாட்டு தான் தொப்புள் உறுப்பு, அந்த உறுப்பு. ரைட் நேர்களே? தொப்புளை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம். அதுபோல் தொப்புள் வேத ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜோதிட ரீதியாக தொப்புள் என்பது நம்ம உடம்பில் உள்ள மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்புடையது. நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்குது, அதில் மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்புடையது தொப்புள். இது உடம்பில் உள்ள 72,000 நாடிகளை சேர்க்கிறது. நம்ம உடம்புல நிறைய நாடிகள் இருக்குது. 72,000 நாடிகளையும் ஒன்று சேர்க்குற இடம் தொப்புள் மையமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு உடம்புலே ஒரு மூளை செய்கிற வேலையை தொப்புள் செய்யும். சரியா? உடம்பில் ஒரு மூளை பகுதியாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு தொப்புள் நடுவு பாகத்தில் இருக்கும். நாபி கமலம், நாபி யோகம் வாங்க. யோகம் தியானம் பண்ணுறவங்களுக்கு தொப்புளை பற்றி நல்லா தெரியும். இந்த நாதசுர கலைஞர்லாம் அதிலிருந்து தான் காற்று எடுப்பாங்க. நாபி கமலத்திலேருந்து அந்த காற்றை எடுத்து நாதத்தில் வாசிப்பாங்க. ஸோ அதனால் அந்த தொப்புள் ஒரு முக்கியமான உறுப்பாக உடம்புல பார்க்கப்படுது. அந்த தொப்புளில் குங்குமப்பூவை தடவுறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேரில் வீடியோ பொறுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். இந்த வீடியோ விஷயமாக எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்கள். அடுத்து குங்குமப்பூ குருவின் அனுகரமாக பார்க்கப்படுகிறது. குரு அண்டு செவ்வாயோடைய காரகத்துவம் உள்ள பொருள் குங்குமப்பூ வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் குங்குமப்பூவை பாலில் போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்குருவாங்க. சரியா? குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், உடம்புல சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், நம்மளும் தனியாக சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியானது தான், கடையில் பார்த்து வாங்கணும். நாட்டு மருந்து கடை, காதி கிராமம் இங்கெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அது ஒரு நறுமண பொருள் இதில் ஆர்டரில் தான் வரும். பொதுவாக பூஜை அறையில் குங்குமப்பூ இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நல்லது. சரியா நேர்களே? குங்குமப்பூவும் பச்சை கருப்பருமும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அருமையான அமைப்பு. குரு சுக்கிர செவ்வாய் தொடர்பு இருக்கும். குருமங்கல யோகம், பிருமங்கல யோகம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்கு. சுக்கிரன் 3, 10 கூடியவன், குரு 5, 8 கூடியவன், செவ்வாய் ராஜயோகாதிபதி. சரியா? செவ்வாய் இப்போ நல்ல பலன்களை கொடுக்குறாரு. செவ்வாய் இப்போ ராசி 10ஆம் இடத்துல இருக்கிற திக்பலம் பெற்றிருக்கிறாரு. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் காரியத்தை பண்ணலாம். இன்னொரு 30 நாளைக்கு செவ்வாய் ராசிக்கு ரிஷபத்தில் இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4, 9 கூடியவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. ஸோ ராசிக்கு 4, 9, 5, 8
3-10 இந்த ஆதிபத்திய விசேஷம் அப்படியே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து குங்குமப்பூவையும் பச்சை கற்பூரத்தில் பக்கத்தில் வைக்கணும். பச்சை கற்பூரம் எவாப்பரேஷன் ஆகிடும், நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். பச்சை கற்பூரத்தை பூஜை ரூமில் வச்சுருக்கணும். அதோட 4 மிளகு போட்டிருந்தீங்கன்னா அந்த கற்பூரம் சீக்கிரம் கரையாது. சரியா? இதெல்லாம் ஒரு பக்குவம், கைப்பக்குவம். பூஜை அறையில் முக்கியமான பொருட்களாக இருக்கணும். குங்குமம், சந்தனம், விபூதி, சாம்பிராணி, பத்தி, சூடம், இப்படி இந்த வரிசையில் குங்குமப்பூவும் பச்சை கற்பூரமும் பக்கத்தில் இருக்கணும். பூஜை அறையில் சில பொருட்கள் பக்கத்தில் வச்சாலே மகாலட்சுமி அப்படியே உட்காந்துக்குருவா. சரியா நேர்களே? அதை வேணால் நான் ஒரு நாள் வேறு வீடியோவில் சொல்கிறேன். நான் எதுவும் கேளுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு யோகம் இருக்குங்க. அதிர்ஷ்டங்கிறது வந்து தேடி பிடிச்சி ஓடி ஆடிலாம் வேண்டாம். உழைப்பு ஒரு பக்கம் இருக்கணும். உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கணும். சரியா? அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். சரியா? இன்றைக்கி நிறையா சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, அது ஒரு அதிர்ஷ்டம் தான். எல்லோரும் எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லோரும் சிஎம் ஆக முடிஞ்சதா? ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் டக்குன்னு சிஎம் ஆகிட்டார். அதுக்கு என்ன காரணம்? லக்கு இருக்குது. லக்கு இருக்க போய் தான் அந்த எஃபெக்ட் போட்டார். கரெக்டாக நேரம் பார்த்து அது வெளியே வந்துருச்சு. இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க உழைச்சாதான் காசு. எல்லோரும் தான் உழைச்சாங்க. எத்தனையோ நடிகர் வாங்கன்னு வேலை பார்த்தாங்க, வச்சாங்க, முடியலையே. சரியா? ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அது தலையை எழுதி வச்சுருக்கு. இறைவனோட அந்த அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கும். அதுபோக அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து பெருக்கிக்கலாம், வளர்த்துக்கலாம். சரியா? அதிர்ஷ்டம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை முறைப்படுத்தி வளர்த்துக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் வந்து நம்மளை விட்டு போகாது, நம்ம கூடயே இருக்கும். ரைட்டு. இப்போ வந்து குங்குமப்பூ வந்து குருவினுடைய அனுக்கிரமும் செவ்வாயோட அனுக்கிரமும் பெற்று இருக்குது. இது என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குங்குமப்பூவை வந்து உள்ளங்கையில் கொஞ்சம் கூட சந்தனம் போட்டு தடவி நெத்தியில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த காரிய ரீதியாக எங்கே போனாலும் தடவிட்டிங்கன்னா காரிய அனுகூலமாகவும் காரிய வெற்றி இருக்கும். ஸோ குங்குமப்பூ வந்து நெத்தியில் திலகமாக இட்டுக்கலாம். துப்பில் தடவலாம். துப்பில் என்ன சார் தடவணும் அப்படின்னா வியாழக்கிழமை தடவணும். வியாழக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை இரவு 8 to 9 துப்பில் இதை தடவினீங்கன்னா யோகமாகும். நான் இந்த வீடியோவில் தலைப்பு அதை தான் போடுவேன். இதை தொப்புளில் தடவுங்கள், பணம், சொத்து, சுகம் கிடைக்கும். அதுபோக வந்து சிம்ம ராசிக்கு வந்து யோகம் கை கொடுக்கும். சரியா? தொப்புளில் வந்து குங்குமப்பூ தடவுறது வந்து உங்களுக்கு யோகத்தை வந்து கொண்டு வரும். சரியா நேர்களே? தொடர்ந்து இது தடவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம், சொத்து, சுகம் கிடைக்கும், பிரச்சனை தீரும். சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம் தாமதப்பட்டு இருக்கு சார் அப்படின்னா அவங்க இதை செய்யலாம். எவ்வளவோ இருக்குது. சரியா? புத்திர பாக்கியத்துக்கு வந்து நிறைய பரிகார வழிபாடு இருக்குது. அதில் வந்து தொப்புள் வந்து வீட்டிலே செய்யலாம். வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும். தினமும் செய்கிறது நல்லது. ஆனால் தினமும் செஞ்சோம்னா குங்குமப்பூ தீர்ந்து போயிடும், காசு கொடுத்து வாங்கணும். அதனால் வாரத்தில் வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். வாரத்தில் வியாழக்கிழமை இரவு 8 to 9 இதை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். கொஞ்சம் போல் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா குலைக்கணும். அப்படியே உள்ளங்கையில் வச்சு குலைக்கணும். நம்ம வலது கை ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரலுங்கிறது குரு பகவானுடைய அனுக்கிரம் பெற்றது, குரு விரல். அதை வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே தொப்புளை தடவிக்கலாம். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலரும் தேய்ச்சிக்கலாம். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் கெட்டு போனவங்க இதை தேய்ச்சிக்கலாம். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருப்பார். செவ்வாய் வந்து பாவ தொடர்பில் இருப்பார். லக்கண ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருப்பார். இல்லைனா ராகு சனி பகவான் சேர்க்கையில் இருப்பார். சூரியன் கூட சேர்ந்து இருப்பார். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் கெட்டு போனவர்கள் வந்து இதை வந்து குங்குமப்பூவை பயன்படுத்துறது அந்த செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். அடுத்து குரு கெட்டு போயிருப்பார். குரு கெட்டு போனார்லாம் என்ன அர்த்தம்? கையில் காசு இருக்காது, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகளே தாமதமாக பிறக்கும். புத்திர பாக்கியம் வந்து தாமதப்படும். அவங்களுக்கு குரு கெட்டு போயிருப்பார். குரு வந்து இயல்பாக இருக்க மாட்டார், ஜாதகத்தில் டிஸ்டர்ப் ஆயிருப்பார். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இது தடவுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 8 கூட 12ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகி மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கூடுதலாகவே செலவு வரும். சரியா நேர்களே? அப்படி செலவு வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சில எதிர்பாராத சில சங்கடங்கள் வரும். பிள்ளைகளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவாங்க. அவங்க படிப்பு, உத்தியோகம், வேலைக்கு அவங்கள விட்டு பிரிவாங்க. ஸோ இப்படி சில அசௌகரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குங்குமப்பூ தடவிங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களோட பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு எந்த காரியமாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, திருமணமாகி பிள்ளைகளுக்காக வெயிட் பண்ணுறவங்க, குழந்தை பிறக்கலைன்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, எனக்கும் என் தம்பிக்கு ஆக மாட்டேக்கு, என் கூட பிறந்தவங்க எனக்கு ஆக மாட்டேக்கு, அவங்க செய்யலாம். சில பேர் சோம்பலாக இருப்பாங்க, உடலில் பலம் இல்லாமல் இருப்பாங்க, தெம்பு இல்லாமல் இருப்பாங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்க. அவங்களாம் இதை குங்குமப்பூ சாப்பாடு செத்துட்டாங்கன்னா உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இயக்கும். அந்த மணிப்பூர் சக்கரம் வேலை செய்யும். சரியா? அந்த 72,000 நாடிகளுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும், ரெஃப்ரெஷ் ஆகும்.
குங்குமப்பூ வந்து எல்லாத்தையும் வந்து ஜெனரேட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆவாங்கன்னா ஆள் வந்து உத்வேகம் எடுத்து நல்லா செய்வாங்க. ஒரு மனிதனுக்கு வேகத்தையும் உணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் ஒரு காரிய உத்தியம் கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு எழுச்சியை கொடுக்குறவர், ஏக்கத்தை கொடுக்குறவர், ஆற்றலை கொடுக்குறவர் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் கெட்டு போனவங்களாம் ஆள் ஒரு மாதிரியாக மந்துன்னு இருப்பாங்க, ஒரு ஜூட்டிக்காகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். நான் அந்த ஜாதகத்தை வாங்கி இப்படி கிளான்ஸ் பார்த்துட்டாலே சொல்லிடுவேன், இவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்லிடலாம். சரியா? அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து சில ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குங்குமப்பூ சேர்க்கறது அந்த இது மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும். சில பேருக்கு ரத்த சோகை இருக்கும், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும், தைராய்டு பிரச்சனை, சுகரு, டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், இவங்களாம் வந்து குங்குமப்பூ தாராளமாக சேர்த்துக்கலாம். சரியா? அதுவும் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா ரத்தத்தினுடைய அந்த இது பராமரிக்கப்படும். சரியா? அது லோவாக இருந்தாலும் சரி, ஹையாக இருந்தாலும் சரி, அது பராமரிக்கப்படும், சமச்சீராக இருக்கும். ஸோ இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். குங்குமப்பூவுடைய மகிமைகளை நிறையா சொல்லிட்டு போகலாம். குங்குமப்பூ வந்து இறை தொடர்பு உடையது. சரியா நேரில் ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. குங்குமப்பூ வந்து நீங்கள் வேலைக்கிழமை தொப்புல தடவிட்டு படுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வசதி இருக்கிறவங்க தினமும் தடவிட்டு பாருங்கள், நல்லது தான். சரியா? இதில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டேன் சார், கோயிலுக்கு போனேன், கோயிலுக்கு போகாமல் இருந்தேன், எதுவுமே வேண்டாம். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் செஞ்சுக்கலாம். சரியா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஆரோக்கியமானது, ஆன்மீக பற்றானது, ரெண்டுமே இருக்குது. ஆரோக்கியமும் இருக்குது, அதில் ஆன்மீக தகவலும் இருக்குது. ஒரு மனதாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். நான் வந்து சிம்ம ராசியில் எல்லோரும் செய்யுங்கன்னு திணிக்கலாம் மாட்டேன். உங்கள் சௌரியம் தான். நான் இது ஒரு தகவல் தான், இன்ஃபர்மேஷன் தான். சரியா? இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து வாய்ப்பாடின்படி சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின்படி, ஆன்மீகத்தின்படி, மருத்துவ குணத்தை சொல்கிறேன் நான். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் மூணுமே வந்து ஒரு தாய் குழந்தைகள் தான். சரியா? ஜோதிடம் அந்த காலத்துலலாம் ஜோதிடர் தான் மருத்துவராக இருந்திருப்பார், அவர் ஆன்மீகவாதியாகவும் இருந்திருப்பார். அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஜோதிடர் வீட்டுக்கு போனோம்னா அது வந்து கோயில் மாதிரி தான் இருக்கும். அவர் சின்ன ஒரு குடிசையில் இருப்பார், ஒரு கூரை வீட்டில் இருப்பார். பக்தி படம், குத்து விளக்கெரியும், அவர் வீட்டில் வந்து சாணி போட்டு மொழியிருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிற ஜோதிடர்லாம் அப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்தில். தாடி கீடி வச்சு கையில் வந்து பஞ்சாங்கம் வச்சுருப்பார். அவர் பார்த்தாலே ஒரு மரியாதை இருக்கும், அவருக்கு ஊரில் ஒரு மரியாதை இருக்கும். ஒரு சைக்கிளில் போவார், சில நேரம் உருட்டிட்டு போவார், ஓட்ட முடியலன்னு. அப்படிப்பட்டவர் தான் ஜோதிடராக இருப்பார். சரியா? ரொம்ப ஆச்சாரமானவங்களாக இருப்பாங்க, குருக்களாக இருப்பாங்க, புரோகிதராக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, மருத்துவராகவும் இருப்பாங்க. சில வியாதிகளுக்கு அவங்களே கை மருந்து கொடுப்பாங்க, கைப்பக்குவத்தில் மருந்து சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குங்குமப்பூ வந்து 3 குணமும் கொண்டது. ஜோதிட ரீதியாகவும் கிரக நிலைகளை சரி செய்யும், கிரக நிலையை சமத்துவப்படுத்தும், கிரகத்துடைய காரகத்துவத்தை சமத்துவப்படுத்தும், ஆதிபத்திய விஷயத்தை சமத்துவப்படுத்தும், மருத்துவ விஷயத்தை சொல்லும். ஆன்மீக ரீதியாகவும் இது வந்து ரிலேட்டடாக வரும். ஸோ இப்படி ஒரு மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூ வந்து நீங்கள் வந்து பூஜை அறையிலும் வச்சுக்கலாம். செவ்வாய் அல்லது வேலைக்கிழமை வந்து வீட்டில் பூஜை பண்ணலாம். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடணும். திருச்செந்தூர் முருகன் வந்து மேதா தட்சிணாமூர்த்தி. இன்றைக்கி வேலைக்கிழமை அந்த குருபகவானுடைய அனுக்கிரகம் வந்து சிம்மராசிக்கு இருக்குது. அதனால தான் வேலைக்கிழமை இந்த வீடியோ போடுறதுக்கு இறைவன் என்னை படிச்சிருக்கிறார். வேலைக்கிழமை வந்து ரொம்ப முக்கியம், திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் குருவாக இருக்கிறார், ஞான குருவாக இருக்கிறார், மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். திருச்செந்தூர் முருகனுக்கு பேர் மேதா தட்சிணாமூர்த்தி. அதனால தான் குரு அருள் வேண்டுறவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம். செவ்வாய் அல்லது வேலைக்கிழமை திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே பூஜை பண்ணுங்கள். பஞ்ச பாத்திரத்தில் வந்து தீர்த்த வைங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து காய்ச்சின பாலை வைங்க. சந்திரன் காய்ச்சின பாலை ஆற வச்சிங்கன்னா சந்திரனுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க தயவுசெய்து. பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், இல்லைனா கண்ணாடி, பீங்கான், சிலிக்கான் இதில் வைக்கலாம். சரியா? சூடான பாலை கண்ணாடியில் வைக்காதீங்க, கொஞ்சம் ஆறின பிறகு வைங்க. சரியா? பால் எப்போயுமே ஆற வச்சு தான் படையலுக்கு வைக்கணும், சுட வைக்கக்கூடாது. சில பேர் தெரியாமல் செய்வாங்க. இருந்தாலும் சாமிக்கு வந்து சூடாக ஒன்றும் நெய்வேத்தியம் வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாரியாத்தா கோயிலில் தான் அப்படியே சட்டியோடு வச்சுருவாங்க. கோயிலுக்கு எதுக்கு அப்படியே பொங்கல் கிண்டுவாங்க. கிராமத்துலலாம் பார்ப்பேன், நான் இப்போயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சட்டியோடு வச்சுருவாங்க. பாவம் அந்த பூசாரி அங்கே உள்ளே போக முடியாது. அந்த ஆள் காலை அப்படியே பயந்துக்கிட்டு இருப்பார், சுடும் கால். பாதத்துக்கெல்லாம் வச்சுருவாங்க, 10 பானையே வச்சுருவாங்க ஆத்தாளுக்கு முன்னாடி. பூசாரி பாவம் என்ன செய்வார்? அதனால் ஆக்க பொறுத்தவே ஆற பொறுக்கணும். சரியா நேர்களே? நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு அந்த பக்தி வேகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்கள். அதனால் பூஜை அறையில் சூடாலாம் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்க வேண்டாம். படையலை வந்து ஆற வச்சு வைங்க. 6 மணமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. சரியா? ஆறுனவன் தான் நல்லா இருப்பான். சாப்பாடையே ஆற வச்சு தான் சாப்பிட்ணுங்கிறாங்க. ஆற வச்ச சாப்பாடு தான் சீக்கிரம் செரிமானமாகும், உடலுக்கு ஆரோக்கியம். இப்படி தான் நான் எதனாச்சும் சொன்னேன்னா உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால் நான் எதுவும் கூடுதலாக சொல்கிறது கிடையாது. ரைட்டு. ஆனால் நல்ல விஷயந்தான். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுருங்க. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்து வந்து திருச்செந்தூர் முருகன் படத்தை அந்த பாலை ஆற வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுங்க. சுக்கரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும்.
சந்திரன் சுக்கிரன். அடுத்து குங்குமப்பூ போடுங்க. குரு செவ்வாய் வந்துடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிரகங்கள்லாம் வந்துடும். குரு சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே வந்துடும். நல்ல விதமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியில் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவங்க இதை செய்யலாம். ஏன்னா குரு 8 கூடையவன், சந்திரன் 12 கூடையவன், 8 12 வந்துடும். செவ்வாய் 9 கூடையவன், 8 9 12 வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக் வெளிநாட்டு சவாசம் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். சார் நான் வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும், கல்ஃப் கண்ட்ரியில் நிறைய சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு 11 வாரம் இதை செய்யுங்க. 11 வாரம் செய்யுங்க. சரியா? ஒன்று செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அல்லது வேலைக்கிழமை செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், ஒரு தகவல் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடனே கல்ஃபிலேருந்து விசா அனுப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு அனுப்பலாம். அவன் ஜாதகத்தில் அமைப்பு இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு கிடச்சிடும் உங்களுக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து தாமதமானாலுமே கொஞ்சம் வரும். சரியா? அதுக்குண்டான அறிகுறிகள் இருக்கும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முயற்சி பண்ணணும். ஆலய வழிபாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் சாமி கும்பிடாக இருந்தாலும் சரி, எதுவுமே முயற்சிக்குட்பட்டு தான் பலன் இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான் படத்தை வச்சு கும்பிடுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, முருகனுடைய திருமந்திரத்தை சொல்லுங்கள். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு கடமை, அதெல்லாம் மந்திரம் சொல்லணும். வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தனிட்டு சொல்ல கலைஞடமே, செந்தில் நர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு மே வராத வினாய் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்கள், உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அந்த பாலை எல்லோரும் குடிங்க சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி. ஸோ அந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால நிறைய பலன்கள் இருக்குது. சரியா? தொப்புலேயும் தடவி நீங்கள் நல்வழிப்படலாம், வீட்டில் பூஜையிலையும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா நேயர்களே? இன்னும் நிறைய தகவல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னா நீட்டி முழங்குற மாதிரி இருக்கும். இதே 16 நிமிஷம் ஆச்சு, போதும். எதுவும் உங்களுக்கு இதில் தனிப்பட்ட தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வேதனை வரணும் கிடையாது, தொப்புளில் தடவுறது தான் முக்கியமானது. சரியா? தடவிக்கோங்க. அந்த காலத்தில் இப்பயும் இருக்குது, பெண்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் குங்குமப்பூ சாப்பிடுவாங்க. குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தை நல்லா பறக்கும், நல்ல நிறமாக பறக்கும், அறிவுபூர்வமாக பறக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா குங்குமப்பூ வந்து உள்ளே போக போக வந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு அருளை கொடுக்கும், குருவின் அருளையும் கொடுக்கும். குருவரில் இருந்துட்டாலே எல்லாம் வந்துடும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து குங்குமப்பூ சாப்பிடுங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்தில் உள்ள டாக்டர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான், மருந்து மாத்திரை தான் மாற்றி மாற்றி எழுதி கொடுப்பான். இந்த காலத்தில் உள்ள டாக்டர்கள் யாரையும் குறை சொல்லலை. சில டாக்டர் 1 2 பேர் சொல்கிறாங்க, 10 பேர்த்துக்கு ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க, கைப்பக்குவம் சொல்கிறாங்க, இந்த வியாதிக்கு இப்படி இருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ யாருமே சொல்கிறதில்ல, மாற்றி மாற்றி மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரியா? காலம் மாறிடுச்சு, கருத்துக்களும் மாறிடுச்சு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். பாலில் குங்குமப்பூ சாப்பிட்டீங்கன்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கும், அதிர்ஷ்டமாகவும் பிறக்கும். அதனால் இந்த வீடியோ கேட்குற சிம்மராசி கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் இதை கொஞ்சம் செய்யுங்க. வேறு சந்தேகம் இருந்துச்சுன்னா வீட்டில் பெரியவங்ககிட்ட கேளுங்க. சரியா? வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நல்லது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்றதை சொல்லிவிட்டு இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். எல்லாம் மேலே இறைவன் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் அலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.